ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊர் டெக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட், ஸோ இந்த மாதிரி இந்த பேசிக்கான சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அது வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டே பை டே ஒர்க்குக்கோ இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் போனீங்களா இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ டேட்டா வந்து ஃபில் பண்ணணும், டைப் பண்ணணும், யாருக்கோ சென்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்டு, அதாவது நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸில் வந்து எது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட், ப்ரெசன்டேஷன், டேட்டாபேஸ் எல்லாமே அதுலேயும் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஃப்ரீ சோர்ஸு, நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸல் சீட் கிரியேட் பண்ணுறதோ, எடிட் பண்ணுறதோ, அதே மாதிரி வேர்ட் சீட் கிரியேட் பண்ணுறதோ, எடிட் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸலுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க சாஃப்ட்வேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆஃபீஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணங்காட்டி உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 32 பிட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு இது மட்டும் தான் விண்டோஸ்க்கு. விண்டோஸ்னால் நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டவுன்லோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆன பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஐடிஎம்மில் ஆல்ரெடி கொடுத்தனால ஓகே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணும்போது அதுவே டவுன்லோட் பண்ணலாம் கேட்கும். இது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 152 MB சம்திங் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃபைலு. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 140 MB. ஸோ இப்போ இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் ஓப்பன் ஆஃபீஸ்னு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அன்பேக் கொடுங்க. அன்பேக் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து அன்பேக் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து லோட் ஆகி இந்த மாதிரி இன்னொரு பாப்பப் விண்டோ வரும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல் யூஸருக்கு இதில் வந்து நீங்கள் வந்து நமக்கு மட்டும்தான் இது பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி ஃபார் மீ கொடுத்துருங்க. அதாவது சிங்கிள் யூஸராக இருந்தால் இதில் வந்து டைப்பிக்கல் கொடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ இன்ஸ்டால். ஸோ நார்மலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இது ஆன் பின்னாடி உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதோட வெர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.1.11. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ ஃபினிஷ் கொடுத்த பின்னாடி இங்கே உங்களுக்கு டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணங்காட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆன பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆன பின்னாடி இதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோ அதே மாதிரி எக்ஸலுங்கிறது அதில் வந்து ஸ்ப்ரெட் ஷீட்டு அதே மாதிரி பவர் பாயிண்ட் பிபிடி போடுறீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரெசன்டேஷன், ட்ராயிங் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன், ஸ்ப்ரெட் ஷீட் கொடுக்குறேன். ஸோ வந்து ஸ்ப்ரெட் ஷீட் கொடுத்துட்றேன். ஸோ ஓப்பன் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் சீட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்டு அதே மாதிரி நீங்கள் பிபிடி அதுவும் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வேர்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுங்கிறதா எம்எஸ் வேர்டு அதில் என்னவோ. ஸோ அதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இது மாதிரி இதிலே வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதில் எதுக்கும் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணியோ லைசன்ஸோ எதுவுமே நீங்கள் வந்து வாங்க தேவையில்ல. இது வந்து ஒரு கம்ப்ளீட் வந்து அதாவது A to Z இது வந்து ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து போடுறேன். நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வந்து எக்ஸல் இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ மறுபடியும் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.